வெல்கம் பேக் ஸ்டூடெண்ட்ஸ் டு ஷங்கர்ஸ் ஃபிசிக்ஸ் டியூட்டோரியல்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th சமச்சீர் ஃபிசிக்ஸ் யூனிட் 6 ஆப்டிக்ஸ்லேருந்து ரிலேஷன் பிட்வீன் த ஃபோக்கல் லென்த் அண்ட் த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் த ஸ்பெரிக்கல் மிரர்ஸை தான் டிரைவ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரிலேஷன் பிட்வீன் எஃப் அண்ட் ஆர், அதாவது ஃபோக்கல் லென்த் ஆஃப் த ஸ்பெரிக்கல் மிரருக்கும் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் த ஸ்பெரிக்கல் மிரருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன, அதோட ரிலேட் பண்ணக்கூடிய ஈக்குவேஷன் என்ன, இதை தான் நம்ம ரே டயக்ராம் யூஸ் பண்ணி ஜியாமெட்ரிக்கலாக கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் வரைஞ்சிக்கோங்க. கான்கேவ் மிரர் இது. ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ், ரிஃப்ளெக்டிங், நான் ரிஃப்ளெக்டிங், அண்ட் தென் பிரின்சிபல் ஆக்சஸ், பிரின்சிபல் ஃபோக்கஸ், சென்டர் ஆஃப் கர்வேச்சர் எல்லாமே மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரு லைட் ரே பேரலல் டு த பிரின்சிபல் ஆக்சஸ் உங்களுக்கு எம் அப்படிங்கிற பாயிண்டில் இந்த ஸ்பெரிக்கல் மிரரில் இன்சிடென்ட் ஆகுது. ஸோ எனக்கு இதுதான் இன்சிடென்ட் ரே. இது மேக் பண்ணுற ஆங்கிள் வித் த நார்மல் ஐ. இந்த நார்மல் அப்படின்னு சொல்லும் பொழுது சென்டர் ஆஃப் கர்வேச்சர்லேருந்து எம் வரைக்கும் இருக்கக்கூடிய டாட்டட் லைனை தான் நம்ம நார்மல் அப்படின்னு சொல்கிறோம். நமக்கு முன்னாடியே தெரியும், லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் படி இன்சிடென்ட் ரே நார்மலோட ஐங்கிற ஆங்கிள் மேக் பண்ணும். அதே மாதிரி ரிஃப்ளெக்டட் ரே அலாங் வித் த நார்மல் இட் மேக்ஸ் த ஆங்கிள் ஆர் அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஸோ இந்த சிஎம் இந்த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்க்கு நார்மலாக ஆக்ட் ஆகுது. ஓகேவா? இப்போ இந்த ரே இன்சிடென்ட் ஆன ரே ரிஃப்ளெக்ட் ஆகி பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியாக உங்களுக்கு கன்வர்ஜ் ஆகுது. ஸோ அப்போ இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும்? இது ஆராக இருக்கும். பட் அக்கார்டிங் டு லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆங்கிள் ஐ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆர். ஸோ அதனால இதையும் நம்ம என்னவா எடுத்துக்கலாம்? ஐன்னே எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போது ஒரு பர்பண்டிகுலர் ட்ரா பண்ணுறீங்க ஃப்ரம் எம் டு த பிரின்சிபல் ஆக்சஸ். ஓகே, இது உங்களுக்கு நார்மலாக ஆக்ட் ஆகுது. தட் இஸ் இது பர்பண்டிகுலராக இருக்குது. இப்போ இதோட ஆங்கிள்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த ஆரஞ்சு ரெண்டு லைன்ஸ் இன்சிடென்ட் அண்ட் ரிஃப்ளெக்டட் ரே ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் 2i. இப்போ இது ரெண்டு பேரலல் லைனாக இருக்குது. இது இன்டர்செக்டிங் டிரான்ஸ்வர்சலாக இருக்குது. அப்போ தட் மீன்ஸ் இந்த ஆங்கிளும் என்னவா இருக்கும்? உங்களுக்கு ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸாக இருக்கும். ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஈக்குவல். ஸோ இது Z ஷேப்பில் இருக்குது. அப்போ இந்த ஆங்கிள் 2i இருந்தால் இதுவும் உங்களுக்கு 2i இருக்கும். ஓகேவா? எந்த ஆங்கிள்னா இந்த ரெண்டு ஆரஞ்சுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள். ஸோ இதுவும் ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ். அப்போது இந்த ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த பிங்க்லேருந்து இந்த ஆரஞ்சு கிரீன், இந்த ஆங்கிள் மட்டும் ஐ. ஓகே, அப்போது இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும்? இது 2i இருந்தால் இது ஸ்ட்ரைட் லைனோட ஆங்கிள் 180. ஸோ 180 மைனஸ் 2i இருக்கும். ஓகே, இது ஐயா இருந்தால் இப்போ ரிமைனிங் என்னவா இருக்கும்? இது ஐயா இருந்தால் தான் உங்களுக்கு 180 மைனஸ் 2i ஆங்கிள் இங்கேயும் வரும், இங்கேயும் வரும். ஸோ உங்களுக்கு ரெண்டு ஆங்கிள் கன்சிடர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஆங்கிள் எம்சிபி. ஆங்கிள் எம்சிபி இஸ் ஈக்குவல் டு ஐயா இருக்குது. ஆங்கிள் எம்எஃப்பி 2ஐயா இருக்குது. ஓகேவா? அடுத்தது ரெண்டு ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ண போகிறோம். ஓகே, இந்த இடத்துல எழுதுகிறேன். ஸோ ஒரு ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்சிபி, இந்த ஃபுல் ட்ரையாங்கிள். இன்னொரு ட்ரையாங்கிள் எம்எஃப்பி. ரெண்டு ட்ரையாங்கிள் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். இப்போது இதோடைய ஆங்கிள் எழுதலாம். இது எம்எஃப்பி. ஸோ tan i எழுதலாம். ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் எம்சிபி எடுத்துக்கலாம். இதுக்கு tan i சொல்லும்பொழுது tan iங்கிறது ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடு. ஆப்போசிட் சைடு என்ன? இந்த ட்ரையாங்கிளுக்கு உங்களுக்கு பிஎம்மாக இருக்கும். அண்ட் தென் அட்ஜசன்ட் சைடு உங்களுக்கு பிசியாக இருக்கும். கரெக்டாக? பிஎம் உங்களுக்கு பிஎம் அண்ட் பிசி. ஸோ பிஎம் டிவைடட் பை பிசி. அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள் எம்எஃப்பிக்கு tan, இந்த ஆங்கிள் என்ன? 2i. tan 2i என்னவா இருக்கும்? அகெயின் பிஎம் டிவைடட் பை பிஎஃபாக இருக்கும். கரெக்டா? ஓகே, இப்போது இந்த tan i அண்ட் tan 2i ஆங்கிள்ஸ் ரொம்ப ஸ்மாலராக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு i அண்ட் 2i ஸ்மாலராக இருக்கிறதுனால, tan i அண்ட் tan 2iயும் ஸ்மாலராக இருக்கிறதுனால நம்ம அப்ராக்சிமேட்டடாக நம்ம இதை எப்படி எடுத்துக்கிறோம்னா ஐன்னு எடுத்துக்கிறோம். இதையும் அப்ராக்சிமேட்டடாக 2iன்னு எடுத்துக்கிறோம். அப்போ உங்களுக்கு என்ன ஈக்குவேஷன் வரும் பார்த்தீங்கன்னா i இஸ் ஈக்குவல் டு பிஎம் டிவைடட் பை பிசி. அதே மாதிரி 2i இஸ் ஈக்குவல் டு பிஎம் டிவைடட் பை பிஎஃப். ஓகேவா? இந்த இடத்துல பிஎஃப். ஓகே, இப்போது இது i, இது 2i. அப்போ தட் மீன்ஸ் இங்கே நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணும் பொழுது இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் என்னால் ஈக்குவேட் பண்ண முடியும். ஸோ மல்டிப்ளைங் போத் சைட்ஸ் பை 2. அப்போ உங்களுக்கு இந்த என்ன ஈக்குவேஷன் வரும்? 2i ஈக்குவலாக இருக்கிறதுனால 2 டைம்ஸ் பிஎம் டிவைடட் பை பிசி இஸ் ஈக்குவல் டு இது என்னது? பிஎம் பை பிஎஃப். இப்போ பிஎம் கேன்சல் அவுட் ஆகிடும். ஓகே, அப்போ இந்த பிஎஃப் இங்கே வந்துடும், இந்த பிசி இங்கே போயிடும். அப்போ உங்களுக்கு என்ன ஈக்குவேஷன் கிடைக்கும்?
2 times PF is equal to PC. இது இங்க போயிடும், இது இங்க போயிடும். ஓகேவா? PF அப்படிங்கிறது என்னது? இந்த டிஸ்டன்ஸ். அப்போது உங்களுக்கு பிஎஃப்ங்கிறது நத்திங் பட் போல் ஆஃப் த மிரர்லேருந்து பிரின்சிபல் ஃபோக்கஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து ஃபோக்கல் லென்த்தாக இருக்கும். அப்போ ட்வைஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு பிசிங்கிறது ஃப்ரம் த போல் ஆஃப் த மிரர் டு த சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வந்து உங்களுக்கு என்னது? டிஸ்டன்ஸ் பிட்வீன் போல் அண்ட் த சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வந்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். So 2f is equal to r. This is the relation between f and r. That is relation between focal length of the spherical mirror and the radius of curvature of the spherical mirror. ஓகேவா? இப்போ இதே கன்சிடரேஷன் தான் உங்களுக்கு எதுக்கும் வரும், உங்களுக்கு இந்த கான்வெக்ஸ் மிரருக்குமே வரும். இதோட ரே டயக்ராம் மட்டும் நம்ம பார்க்கலாம். இப்போது எனக்கு இதே மாதிரி ஸ்பெரிக்கல் மிரர்ஸு அண்ட் தென் பிரின்சிபல் ஆக்சஸ், பிரின்சிபல் ஃபோக்கஸ், சென்டர் ஆஃப் கர்வேச்சர் மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர் ஆஃப் கர்வேச்சர்லேருந்து இருக்கக்கூடிய டாட்டர் லைன்ஸ் வந்து நார்மல் ஆக்ட் ஆகும். எனக்கு இந்த இடத்துல இன்சிடென்ட் ரே வந்து இங்கே இருக்குது. இதுதான் எனக்கு இன்சிடென்ட் ரே parallel to the principal axis. After reflection, convex mirror என்ன ஆகும்? It tends to emerge or it tends to diverge from the principal focus on the other side of the mirror. அதாவது இந்த principal focusலேருந்து உங்களுக்கு எமர்ஜ் ஆகி போகிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் டார்க்கன் பண்ணிக்கிறேன், எனக்கு கொஞ்சம் தள்ளி வந்தது. ஓகே, ஸோ திஸ் இஸ் மை ரிஃப்ளெக்டட் ரே. This is R and this is I. இதோட ஆங்கிள் என்ன? இந்த ஆங்கிள் I is equal to ஆங்கிள் R. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த ரெண்டு ஆங்கிளுமே ஐன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இதோட ஆங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா இன்சிடென்ட் ரேக்கும் ரிஃப்ளெக்டட் ரேக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2i இருக்குது. அப்போது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கெயின் 2i இருக்கும் இந்த ஆங்கிள். ஓகேவா? தட் இஸ் இந்த பாயிண்ட் எம்மாக இருந்ததுன்னா MFP வந்து உங்களுக்கு என்னவா இருக்கும்? 2i இருக்கும். தட் இஸ் எஃப்ங்கிற ஆங்கிள் வந்து உங்களுக்கு 2i இருக்கும். அதே மாதிரி சென்டர் ஆஃப் கர்வேச்சர்லேருந்து வரக்கூடிய ஆங்கிள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஐயா இருக்கும். அப்போ இது 2i இருந்தால் இது என்னவா இருக்கும்? 180 minus 2i. இதே சேம் கன்சிடரேஷனில் பண்ணும் பொழுது உங்களுக்கு என்ன வரும்? PC is equal to twice PFன்னு வரும். PCங்கிறது nothing but R is equal to 2Fன்னு வரும். இதே சேம் கன்சிடரேஷன் யூசிங் த ஜியோமெட்ரி ஆஃப் த parallel lines and the triangles வச்சு நம்ம பார்க்கும் பொழுது. ஓகே, தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சேனலில் வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.